லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். முக்கியமான அதிமுகவினுடைய கோட்டையாக கடந்த காலங்களில் இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இந்த தொகுதியில் ஆண்டிப்பட்டியை பொறுத்தவரை 41.32% வாக்குகளோடு திமுகவும் 40.88% வாக்குகளோடு அதிமுகவும் இருக்கின்றன. ஏறக்குறைய நெக் டு நெக் ஃபைட் ஆகத்தான் களம் இருக்கிறது. 12% வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் 4.15% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் 1.65% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் 44.94% வாக்குகள் திமுகவுக்கும் 37.51% வாக்குகள் அதிமுகவுக்கும் 9.86% வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இருக்கிறது. 3.55% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் 4.14% வாக்குகள் சுயேட்சைகளுக்கு செல்கின்றன. போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரத்தை பார்க்கின்ற பொழுது போடிநாயக்கனூரும் திமுக வசம்தான் செல்வதாக இருக்கிறது. 37.70 வாக்குகள் திமுகவுக்கும் 32.16% வாக்குகள் அதிமுகவுக்கும் 14.62% வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் 3.99% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் 11.53% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கிறது. கம்பம் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது 45.38% வாக்குகளோடு கம்பம் சட்டமன்ற தொகுதியையும் திமுக கைப்பற்றுகிறது. 33.34% வாக்குகளோடு அதிமுக இரண்டாவது இடத்திலும் 6.43% வாக்குகளோடு தமிழக வெற்றி கழகம் மூன்றாவது இடத்திலும் 3.31% வாக்குகளோடு நாம் தமிழர் கட்சியும் 11.48% வாக்குகள் மட்டுமே சுயேட்சைகளுக்கு செல்கின்றன. இரண்டு தொகுதியினுடைய விவரங்களை விரிவாக பார்க்கலாம். மணி சார், எப்படி பாக்குறீங்க? இந்த ஏறக்குறைய தேனி முழுசும் திமுகவுக்கு போற மாதிரி இருக்குது. விருதுநகர் ராஜேந்திர பாலாஜி முக்கியமான அதிமுகவினுடைய நபர்களும் இருக்கிறாங்க, திமுகவினுடைய முக்கியமான அமைச்சர்களும் இருக்கிறாங்க. களம் எப்படி இருக்குது? இந்த முடிவுகள் எப்படி பாக்குறீங்க? சாத்தூர்ல நீங்க அதிமுக என்பதை போட்டிருக்கிறாங்க, அது உண்மைதான். அங்க சமூகங்கள் மத்தியில் அப்படித்தான் இருக்கு நிலை. அதே போல சிவகாசியில 38 விழுக்காடுன்னு அதிமுகவைத்தான் போட்டிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா இந்த பகுதியிலெல்லாம் மறவர் சைடும் சரி நாடார் சைடும் சரி அந்த மாதிரி உள்ளது போயிட்டு இருக்கு. விருதுநகர்ல கொஞ்சம் நெக் டு நெக் மாதிரி திமுகவை போட்டிருக்கிறாங்க இவங்க மதிப்பீட்டில். அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் என்பது அங்கும் கூட அதிகமாக இருக்கு. அருப்புக்கோட்டையில KKSRக்கு 41 விழுக்காடு என்பதாக போட்டிருக்கிறாங்க. மிக கடுமையான ஏன்னா ஒரு எதிர்ப்பு என்பது அவருடைய கேண்டிடேட்டுக்காகவும் சேர்த்து இருக்கு. அதனால அங்கு கேள்விக்குறிதான் என்பதுதான் என்னுடைய புரிதல். அது மட்டும் இல்லாமல் ராஜபாளையத்தில் ராஜேந்திர பாலாஜியினுடைய அணுகுமுறைகளில் அவருக்கு வெற்றி வாய்ப்புகள். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவேந்திரகுல மக்களுடைய ரீச் என்பது வெற்றி வாய்ப்புகள் அதிமுக காட்டுக்குது. திருச்சுழியில் அதே மாதிரி அதிகமான 50 புள்ளி போட்டிருக்கிறாங்க. தங்கம் நிற்பார் என்னும் பட்சத்தில் அகமுடையார் மத்தியிலையும் முத்திரையர் மத்தியிலையும் உள்ளதை வச்சுக்கிட்டு தான் ஒரு முறை அவர் வெற்றி பெறுறது. முத்திரையருக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுக்கவே இல்லை, அகமுடையார் செஞ்சு கொடுக்க ஒவ்வொரு முறையும் வருது. இந்த முறை அது மிக அழுத்தமாக இருக்குது. அதனால இந்த அளவுக்கு வேறுபாட்டில் அவர் வருவார் என்பது அவருக்கும் டஃப் தான் என்பது அங்குள்ள சூழல். தேனியை பொறுத்தவரை என்ன ஆண்டிப்பட்டியில் திமுக என்பதாகவும் என்ன பெரியகுளத்தில் திமுக என்பதாகவும் போடிநாயக்கனில் திமுக என்பதாகவும் கம்பத்தில் திமுக என்பதாகவும் இதில் வந்திருக்கு. உள்ளபடியே இப்போ டிடிவி அமமுகவும் சேர்ந்துருச்சு அதிமுகவினுடைய கூட்டணியில் எனும் பொழுது சிறுபான்மை மொழி சிறுபான்மையினர் கம்பம் போடி இங்கெல்லாம் நல்லதொரு வகையில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பாஜக ஈர்ப்பு வேற இருக்கு. அதனால அந்த கூட்டணியை பொறுத்தவரை இதில் வந்திருக்கக்கூடிய இந்த 4மே இந்த புதிய மாற்றங்களுக்கு புதுசா இவங்கெல்லாம் சேர்ந்த பிறகு இருக்கக்கூடியது எனும் பொழுது அதிமுகவுக்கு அதிகமாக இதை இப்பொழுது எடுத்ததை விட கூடுதலாக வரும். திமுக அப்படியே ஈசி வாக்கில் வராது என்று நான் நினைக்கிறேன்.